ஹாய் நண்பர்களே! என்னன்னா வந்துட்டு திரும்பவும் ஒரு பேட்டில் வீடியோ. கைனடிக் சட்டுமா வச்சு. ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து நெறைய பேட்டில் வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து போன தாட்டி நம்ம ஸ்பின் வில் பேட்டில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கைனடிக் சட்டுமா வச்சு பேட்டில் வீடியோ போட்டிருந்தோம். "என்ன ப்ரோ ஒரே பேட்டில் வீடியோவா போடுற, என்ன ப்ரோ ஆச்சு?" அப்படின்னு நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு இல்லங்க. ப்ரோ புரியல. அதாவது வந்து காசெல்லாம் காலி. ஸோ இந்த பேஸ் வாங்குனதுலே வந்துட்டு மொத்த காசும் காலி ஆயிட்டு ஜனவரி மாசத்துக்குள்ளது. ஸோ எனக்கு கன்டென்ட்டும் இல்ல, கன்டென்ட் இருக்கு. ஆனா இல்ல. ஸோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு இல்லாத காரணத்தினால ஸோ திரும்பவும் கைனடிக் சட்டும் வச்சு ஒரு பேட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அதாவது வந்து கைனடிக் சட்டுமோட அன்பாக்சிங் வீடியோல நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ கைனடிக் சட்டும வச்சு எவல்யூஷன் பே கூட சண்டை போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா என்னன்னா, அந்த கைனடிக் சட்டும் வந்து ஒரு அல்ட்ரா டிஃபென்ஸ் டைப். ஸோ ஒரு ஸ்டாமினா பேக்கிட்டயோ, ஒரு டிஃபென்ஸ் பேக்கிட்டயோ இதால மோத முடியும். ஆனா மோதுனாலும் இதுக்கு வந்து ஸ்டாமினா ஓரளவுக்கு தான் இருக்கும். ஒரு அட்டாக் பேக்கிட்ட மட்டும் தான் இது ஒரு விகரஸான அட்டாக் டைப் பேக்கிட்டா கூட இது நிலைச்சு நிக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அட்டாக் டைப் வச்சு மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஸோ வாங்க முதல்ல வந்துட்டு உள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? நெத்தியடி சளியடி. ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 பேரை எடுத்திருக்கேன். இந்த அட்டாக் டைப் பேஸ் நம்மள்ட்ட ஒரு 4 அட்டாக் டைப் பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சிங்க, ஒருவேளை நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க, அப்படி இல்லைனா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த 4 அட்டாக் டைப் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 பேர் தாங்க. இந்த 4 பேர் தான். ஸோ இதில் கைனடிக் சட்டுமா டிஃபீட் பண்ணவங்களும் இருக்காங்க, கைனடிக் சட்டுமா டிஃபீட் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேட்டிலில் நம்ம ஒரு சில பேர் கூட மோதவே இல்லை. ஸோ என்னென்னா வந்துட்டு நம்ம ஆல்டர் கேக்னைட் வீடியோவில் வந்து ஆல்டர் கேக்னைட் பேட்டில் வீடியோவில் வந்து கைனடிக் சட்டும் நம்ம ஆல்டர் கேக்னைட்டுக்கு ரிவெஞ்சு கொடுத்துருப்பான். ஸோ இப்போ திரும்ப ஆல்டர் கேக்னைட் ரிவெஞ்சு கொடுக்கானால திரும்பவும் கைனடிக் சட்டும் என்னடா எப்படிடா அந்த மேட்ச்சில் நீ திரும்ப தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிவெஞ்சு கொடுக்கலான்னு பார்ப்போம். நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் நான் அட்டாக் டைப்பில் மோத போகிறேன். ஸோ அதனால் வந்து இவனை ஸ்டாமினா டைப்லாம் போட மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக், பேலன்ஸ் அன்பேலன்ஸ் அட்டாக்ல மோத போகிறேன். அண்ட் அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க பீஸ்ட் பிஹாமத், ஸோ இதுவும் ஒரு அட்டாக் டைப். ஸோ இவனையும் வச்சு மோத போகிறேன். அண்ட் ரெக்யூமையும் அட்டாக்ல போட்டாச்சு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அட்டாக்ல மோதி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டர்போவில் வந்து பிளடி லூயினர், இவனை தாங்க போன தாட்டி நம்ம ஆல்ரெடி ஆக்னைட் பர்ஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வேற மாதிரி சீனு. ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுலேருந்து. எப்படா தெரியல நீங்க? அது இப்போ நினச்சி பார்த்தா கூட லைட்டாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து இவனை பஸ்ட்டு பண்ண முடியாது. ஸோ கிளிக் சவுண்டே வந்துட்டு கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும். இருக்கிறதுல இவங்க தான் வந்துட்டு நல்ல ஒரு கிளிக் சவுண்டு. அண்ட் இவன் 2 கிளிக்கு மேலே, ஸோ இவ்வளோ தான் 2 கிளிக் தான் ஆகும். இதுக்கு மேலே கிளிக்கே ஆக மாட்டான். அப்படி இருக்க ஒருத்தனை இவன் ஒரே ஒரு கிளிக் ஆகி எப்படி இவன் பர்ஸ் பண்ணான்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அந்த மேட்ச் திரும்ப உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ரைட்டு, இவங்க 4 பேர்த்தையும் நம்ம ஆல்டர் கேக்னைட் டிஃபீட் பண்ணுறானா அப்படின்றத பார்த்துருவோம். சரி வாங்க ஒவ்வொருத்தனாக லான்ச் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு ஜென்னாக போயிடுவோமா? முதல்ல ஃபஸ்ட் ஜென்லேருந்து ஆரம்பிப்போம், ஓகேவா? ஸோ எடுறா அந்த லான்ச்சரை. முதல்ல வந்துட்டு நம்மளாம் விட்ருவோம். சட்டும் நெத்தியடி சொல்லி நெத்தியடியா சொல்லி இறங்கிட்டான். ரவுண்டுகள் பலவிதம். ரைட்டு, ரவுண்டு போட்டே பவரை குறைச்சிட்டான். நல்ல அட்டாக் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு 2 கிளிக் தாங்க. இவனுக்கு நோ கிளிக்ஸ். ஸோ நம்ம கைனடிக் சட்டும்க்கு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த வாட்டி நான் பாயிண்ட் என்னன்னு சொல்லாமே ஆரம்பிச்சிட்டனோ. ஸோ ஒரு பேக்கும் 3 பாயிண்ட்டுகள் வழங்கப்படும். ஸோ முதல்ல ஒரு பாயிண்ட் நம்ம இது கைனடிக் சட்டும் எடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பீஸ்ட் பெட்டர் மாற்ற விட்ருவோம். தேடி சொல்லி அடி விட்டாச்சு. பீஸ்ட் பெட்டர் மாற்றணும், அட்டாக் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு அட்டாக்கு பவர் போயிட்டு, அதான் கைஸ் பீஸ்ட்டுக்கு பவர் போயிட்டு. ஸோ இப்போவும் நடு கிளிக் தான், அதே நடு கிளிக்கு 3 கிளிக்கு. ஸோ நம்மளுக்கு வித்தவுட் கிளிக்கு. சரி வாங்க தேடி சொல்லியடி. லாஸ்ட் பேட்டில் நினைக்கிறேன். தேடி சொல்லியடி. ஓ நான் 360 மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் பட்டனுக்கு. ஸோ அடி சரியான அடி, என் காதலே சும்மா வங்காருங்க இருக்குது. பாஸ் ஃபினிஷ் வங்காருங்க இருக்குது. பாஸ் ஃபினிஷ் அருமைடா. ஸோ
ஸோ பீஸ்ட் பிஹாமத் பர்ஸ் ஃபினிஷ் ஆகிட்டு. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 3 பாயிண்ட் எடுத்து இல்லை 4 பாயிண்ட் இங்கே பாருங்க கைஸ். கைனடிக் சட்டுமுக்கு சரியான பேட்டி. ஸோ கைனடிக் சட்டுமே 3 கிளிக் பண்ண வச்சுருக்கான் பீஸ்ட் பிஹாமத். ஸோ நல்ல ஒரு அட்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய பீஸ்ட்டுக்கு ஒன்றும் ஆகலான்னு நம்புகிறேன். ஸோ ரைட்டு, பீஸ்ட்டு டிஃபிட்டடு. ஸோ அடுத்து எடுக்க போது ரிக்யூம். ஸோ இவன் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்க அட்டாக் டைப் ஆரம்பிச்சலாங்களா? நெத்தியடி சொல்லியடி. இறங்கிட்டான். அட்டாக் நடக்க ஆரம்பிச்சு. ஓ, டபுள் ரிங் அவுட் ஃபினிஷ். இது ஒரு சைமல்டேனியஸ் ரிங் அவுட் ஃபினிஷ். யாருக்குமே எங்கள் பாயிண்ட் கிடையாது. 2 பேத்துக்கு ஒரு கிளிக் தான் இருக்குது. சரி வாங்க அடுத்த பாட்டில் போட்டுறோம். நெத்தியடி சொல்லியடி. ஓ அட்டாக் நடக்க ஆரம்பிச்சு. ஓ கைஸ், இது ஒரு தாறுமாறான அட்டாக்கு. நம்ம ஆர்டர் போச்சு. கைனடிக் சட்டும் இப்போ பறந்துச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. இன்னும் எவ்வளோ நேரம் கைனடிக் சட்டும் தாக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரில. கைனடிக் சட்டும் ஒரு ஜம்ப் அடிச்சுது பார்ப்போம். நான் நல்லா அதை நல்லா பார்த்தேன். முதல்ல யார் நிற்க போகிறா? முதல்ல நின்னது ஆல்டர் காக்னெட் தான் கைனடிக் சட்டும் தான் நினைக்கிறேன். வித்தவுட் கிளிக்கு கைஸ். இந்த பாருங்க, நம்ம ஆளுக்கு ஒரு கிளிக் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆள் வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இவனை லெஃப்ட்டுக்கு மாற்றிடுவோம். ரைட் பொசிஷன். ஸோ ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வாடா, நெத்தியடி சொல்லியடி. ஓ இது ஏதோ ஜம்பிங் அட்டாக் போலையா? ஓ சரியா நட்டி. அப்பா, ஆல்ரெடி இது கைனடிக் சட்டும் அந்த பக்கம் போயிட்டு. ஸோ ஸ்ப்ரைசனுக்கு 2 பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கைஸ், ஆல்டர் காக்னெட் கைனடிக் சட்டுமே பர்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர் வந்திருக்கு. இப்படிலாம் சண்டை போட மாட்டானே கைஸ். இங்கே பாருங்கள், நம்மளும் பர்ஸ்ட் ஆக போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. சரி, 2வது பேட்டில் விட்ருவோம். நான் தேடி சொல்லியடி. கமானா கைனடிக் சட்டும் தப்பிச்சிரு. உன்னோட ரோலர் டிஃபென்ஸை பயன்படுத்து. ஸோ ஒரு வேளை இதில் ரெக்யூம் ஜெயிச்சா முட்டைக்கு 3ன்னு சொல்லிட்டு நம்ம இது கைனடிக் சட்டும் தோற்றுருவான். கமான் கைனடிக் சட்டும் தாக்குப்பிடி. கமான்ரா, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஸோ கைனடிக் சட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஏங்கப்பா. ஸோ ரெக்யூம் 2க்கு 1ன்ற வகையில் முக்கிட்டு நிற்கி. ஸோ லெஃப்டில் போட்டுருவோமா? அண்டில் தென் ஓகே, லெஃப்ட்டில் போட்டாச்சு. ஸோ ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்துட்டு நான் ரெக்யூம் ஓட்டுறேன். நெத்தியடி சொல்லியடி. கமான். ஓ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு பவர் குறைஞ்சிருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க போகிறது ரெக்யூம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ட்ராகனே அடிச்சு கைனடிக் சட்டும் ஒரு அடி அடிச்சதில் அங்கே போயிட்டு வந்துச்சு. லூப் டிரைவர் தான் காப்பாற்றி சென்டருக்கு கொண்டு வந்து விட்ருக்கு. ஸோ அதனால் ஸ்டாமினா கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. கைஸ், கைனடிக் சட்டும் 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. 2க்கு 2ன்னு இந்த பேட்டில் இன்னும் தொடருது. ஸோ வாங்க, தி லாஸ்ட் பேட்டில். இதில் எவன் பாயிண்ட் எடுக்கானோ அவன் தான் வின்னு. நெத்தியடி சொல்லியடி. இல்லை ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது. ஒரு வேளை ஸ்ட்ரைக் நடக்கலன்னா, நிறைய ஸ்ட்ரைக் நடக்கலன்னா கண்டிப்பாக நம்ம கைனடிக் சட்டும் தான் ஜெயிக்கும். கமான் கைனடிக் சட்டும், லூப் டிரைவரை யூஸ் பண்ணி நின்னிடத்தை விட்டு நகராத. அப்படியே சென்டர்லேருந்து நகராத. கமான் கைனடிக் சட்டும், எல்லோரும் உன் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, அதை காப்பாற்று. நீ ஒரு அல்ட்ரா டிஃபென்ஸ் டைப்புன்றதா அவனுக்கு காட்டு. இல்லை கைஸ், கைனடிக் சட்டும் ஜெயிச்சிட்டா வித் ஒன்லி 1 கிளிக்கு. ஸோ இந்த பேட்டில் ஜெயிச்சது கைனடிக் சட்டும், இவனும் டிஃபிட்டட். ஸோ அடுத்து லாஸ்ட் ஆல்ட்ராகிட்ட போவோம். இப்போது பிளடி லூயினார் வேர்சஸ் கைனடிக் சட்டும். ஸோ போனதாட்டி வந்துட்டு நம்ம லூயினார் பர்ஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கைனடிக் சட்டும் ஈஸியாக வந்துட்டு நம்ம லூயினார் வந்து டிஃபீட் பண்ணி விட்ருப்பான். ஸோ இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க நானும் உங்களுக்கு கூட சேர்ந்து ஆர்வமாக இருக்கேன். பார்ப்போம். நெத்தியடி சொல்லியடி. இல்லை முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது. பர்ஸ்ட் ஃபினிஷ். ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். ஏடா இங்கே என்ன நடக்குதுங்க? லூயினாருக்கு பவர் போயிட்டா? டிரைவரை காணோம். எங்கடா இங்கே விழுந்து கிடக்கா?
என்ன கைஸ் ஒரே அட்டாக்குக்கு பர்ஸ்ட் ஆகிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லையாத. அப்போ இவனுக்கு எவ்வளோ அடி விழுந்திருக்கு. சிங்கிள் கிளிக்கு. என்னடா இது அதுக்குள்ளேயே பர்ஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டான். சரி முதல்ல இவனை விட்றோம். நான் தேடியா சொல்லியடி. அப்பர் ரைட்டில் ஏறிட்டான். ஸோ ஆல்ரெடி கைனடிக் ஷாட்டும் 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. இல்லை யார் ஜெயிப்பான்றது டவுட்டு தான். ஓ ஓ அடுத்தடுத்த அட்டாக்கு. ஏ அப்பா கைனடிக் ஷாட்டும் 3 பாயிண்ட் எடுத்து ஒரு கிளிக்கு 3 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டு திரும்பவும் லூயினா டிஃபிட்டு. ஆனால் இந்த வாட்டி கைனடிக் ஷாட்டும் இவனை பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். அதான்டா எவல்யூஷன் பே, அதான்டா டக்கர் டம் பேவோட பவர் பார்த்துக்கிட்டு இல்லை. சரி வாங்க லாஸ்ட்டாக இருக்குது ஆல்டர் காக்னைட் வெர்சஸ் கைனடிக் ஷாட்டும். ஸோ லூயினாரே பர்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆல்டர் காக்னைட்ட பவர் இருக்குது. அதனால் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நான் முதல்ல வந்துட்டு பேலன்ஸில் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நான் தேடி சொல்லியடி. ஐயோ லான்ச் ஃபார்ம் தப்பாயிட்டு போலையே. ஓ சரியான அட்டாக்கு. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதில் கைனடிக் ஷாட்டும் தோத்துது அப்படின்னு கைனடிக் ஷாட்டும் தோத்துதுன்னா லான்ச் ஃபார்ம் தான் காரணம். இல்லை கைஸ் லான்ச் ஃபார்ம் காரணம் இல்லை. கைனடிக் ஷாட்டும் 1 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஓ ஆனால் சரியான இது கிளிக்கு. சரி வாங்க நான் தேடி சொல்லியடி. ஓ ஃப்ளவர் பட்டனா தப்பிச்சிட்டான்டா. மொதல் 2 அட்டாக்கு டாச் பண்ணிட்டான். ஓ அடுத்து சரியான அட்டாக்கு. கம்மான் கைனடிக் ஷாட்டும் ரோலர் டிஃபென்ஸ். தாக்குப்புடி. இது ஒரு சைமன்டேனியஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது சைமன்டேனியஸ் ட்ரா. எவனுக்குமே பாயிண்ட் கிடையாது போங்கடா. ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். நான் தேடி சொல்லியடி 3வது பேட்டில் இது. நான் தேடி சொல்லியடி இல்லை 3வது ரவுண்டு. ஐம் சாரி இல்லை நான் டச் நடக்கல. ஒரே ஒரு அட்டாக்கு. கமான் கைனடிக் ஷாட்டும் லூப் டிரைவர் தாக்குப்பிடி. நின்று இடத்த விட்டு அசையவே கூடாது. முழுசாக தாக்குப்பிடி. ஓ அட்டாக் ஆரம்பிச்சிட்டு நம்ம கைனடிக் ஷாட்டும் திரும்ப சென்டருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்டர் காக்னைட் கைனடிக் ஷாட்டும் 2 பாயிண்ட் எடுத்து இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கு. ஸோ இன்னும் 1 பாயிண்ட் தான் மிச்சம் இருக்குது. 1 பாயிண்ட்டை ஆல்டர் காக்னைட் எடுத்தால் இந்த பேட்டில் ட்ராவாகி நிற்கும். அதுவே கைனடிக் ஷாட்டும் எடுத்தால் மேட்ச் முடிஞ்சுது. நான் இவனை இப்போ அன்பேலன்ஸாக போட போகிறேன். அது எப்படி கைஸ் அன்பேலன்ஸ்லாம் போடாமல் மோதுனா நீங்களே கொண்டு தப்பாக அனுப்பிங்க. அன்பேலன்ஸ்லாம் போட்டு மோதுவோம் வாங்க. ஸோ இதான் நான் அன்பேலன்ஸில் போட்டிருக்கிறதுக்கான ஆதாரம். சேதாரமே இல்லாமல் ஆதாரத்தை காட்டுறேன். ஆனால் தெரிய மாட்டேங்குது ரெட் கலரு. என்னங்க பெயிண்ட்டு போன மாதிரி இருக்குது. பெயிண்ட்லாம் ஒன்றும் போகலை அங்கே தெரியும். இப்போ தெரியுது. ஓகே ஆரம்பிக்கலாங்களா. நான் தேடி சொல்லியடி. ஓ இறங்கினவனே ஒரு ஸ்ட்ரைக்கு. என்ன நடக்க போதோ அப்பா. ஆல்டர் காக்னைட் அதோட ஸ்டாமினாவை இறந்துட்டு கைனடிக் ஷாட்டும் ஒரு அல்ட்ரா டிஃபென்ஸ் டைப்புன்றான் நின்று சுற்றிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ் மேட்ச் முடிஞ்சுது. இதில் ஜெயிச்சுது கைனடிக் ஷாட்டும் 2 கிளிக்கு அப்பா. ஸோ எப்படியோ நம்மால் கடைசி வரைக்கும் நின்று இவங்க 4 பேர் கேமரா திரும்பிட்டு. ஸோ கைஸ் கடைசியில் நம்ம ஆள் தனியாக சோலோவாக நின்று இவங்க 4 பேர்த்தையும் டிஃபீட் பண்ணிட்டான். அதில் பர்ஸ்ட் ஆனதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேர். இவன் பர்ஸ்ட் ஆகிறது சகஜம்தான். ஒரு புது பர்ஸ்ட் ஆயிரும். இவன் பர்ஸ்ட் ஆவான்னு நான் நினச்சி பார்க்கல. ஏடா ரைட் லூயினார் பெடி லூயினார் பவர்ஃபுல்லாக இருந்தா நீ போ டம்மி ஆகிட்டே போறியடா. சரி ரைட்டு. இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கைனடிக் ஷாட்டும் டிஃபீட் பண்ணிட்டான். ஆமாம் கைனடிக் ஷாட்டும் தான். ஸோ கைனடிக் ஷாட்டுமோட பவரை பார்த்து நீங்கள் எல்லோரும் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைனடிக் ஷாட்டும் எப்படி பவராக இருக்கா. ஸோ எப்படி நம்ம ரேஞ்ச் மோடில் நின்று நம்ம கைனடிக் ஷாட்டும் வந்துட்டு இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கு. ஸோ லூப் டிரைவரில் குதிச்சு பறந்து ஸோ திரும்ப சென்டருக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆள் சும்மா போட்டு தள்ளிக்கிறான். ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ். Bye.